ஐயம்மா என்னாச்சு? என்ன என்ன நீ போடுற பூரி புசு புசுன்னு இருக்கு. புசு புசுன்னு வருதா? பாருங்க எவ்வளவு எப்ப பார்த்தாலும் ஒன்ன மாதிரியே புசு புசுன்னு இருக்கு. பரவாயில்லன்னா மழை வெளியில அடிச்சு கொளுத்துது. என்னடா சாப்பிடலாம்னு நினைச்சு பார்க்கும் போது நீ பூரி போடுறத என்ன வச்சிருக்க தொட்டு கூட? பூரிக்கு சாம்பார். சாம்பாரா? ஓ, சென்னை மசாலாவா? ஆமா. அதுக்குள்ளே எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆமா, பூரி மட்டும் தான் கொடுக்கணும், குழம்பு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியா? ஒண்ணுமே இருந்த மாதிரி இல்ல. என்னது குழம்பே காலியான மாதிரி. நீங்க மட்டும் தானே சாப்பிடணும், குழம்பு சாப்பிடுவ. சரி, பூரி போட சொன்னா இது என்னது புகை? இது என்னமோ ஊட்டி கொடைக்கானல்ல ஏதோ மிஸ்ட் இருந்த மாதிரி இருக்கு. என்னது? ஏன் அது என்ன காஞ்சா புகை வரதானே செய்யும். என்ன காஞ்சா வரும். அதெல்லாம் சரி, நம்மள இவ்வளவு புகையா வீடா என்னது பிள்ளது? அது வரதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டி அந்த பக்கம் தள்ளி விட வேண்டியதானே புகைய. அதுதான் அந்த புகை இருக்குல்ல. புகை இருக்கா? என்ன கைய தூக்குனா பொறுப்புறுப்புருந்து அது தண்ணி தெரிக்கும். தண்ணி தெரிக்கும் மழை பெய்யறனால. பரவாயில்ல. எல்லாரும் சொல்லுதாங்க, என்ன நீங்க சின்னோண்டு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வீடு கட்ட வேண்டியதானே அப்படிங்க. சரி, வேற என்ன சொன்னாங்க? சொல்லுதாங்க, நம்ம கடன் இல்லாம இருக்கோம்ல. ஆமா ஆமா, வாடகை இல்லன்னா மாசந்தோறும் வாடகை கொடுக்கணும். வேற வீட்டுக்கு போனா அது சொந்த வீடுனாலும் சொந்த வீடு கட்டுறதுக்கு கையில காசு இருக்கணும். காசுன்னு லோன் போடணும், அதெல்லாம் கட்டணும். அதுக்கு சொந்த வீடு இருக்கு, நமக்கு தேவைப்படும் போது கெட்டிக்கிட வேண்டிதான். இப்போதைக்கு இதுல என்ன இது இருக்கிறது? என்ன பெயிண்ட் அடிச்சா நம்ம வீடு எவ்வளவு அழகா இருந்துமா? இந்த பிள்ளைகளாலதான் வீடு வம்பா போச்சு. அது சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பெயிண்ட் அடிச்சா எல்லாம் கிரிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் கிரிக்கிட்டு தான் இருக்கு. கலர் அடிச்சிட்டு இருக்கு செவுத்துல. நான் என்ன செய்ய முடியும்? சொல்றது கரெக்ட். ரூம்ஸ் பொறுத்தவரை அது எழுதி எழுதி வம்பாக்கிட்டு. ஆனா நீ சுடுத பூரியில ஆன கருப்பு தான் அதெல்லாம். இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பிள்ளைல அதை செய்தனா நீ இதை செய்த, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஓகேவா? நான் இப்பதான் இந்த வீட்டுக்குள்ள வந்து கிச்சனா செட் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து இங்க திண்டு இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன் நான். ஐடியா? ஆமா, அதனால போட்ட பூரி எடுத்து காமி. நான் தான் காமிச்சிட்டோம்ல. அப்படி கையில எடுத்து காமி, நல்லா கையில எடு. சாப்பிட வாங்கன்னு கூப்பிடு. எல்லாத்தையும் ஒத்தையில சுட்டே இருக்க. எல்லாரும் பூரி சாப்பிட வாங்க. அப்பா வாழ்க்கையில இன்னைக்குதான் எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கா. போங்க, நான் போய் சாப்பாடு கொடுக்க போறேன்.